அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பயணங்கிறது ஒரு தர்காவை நோக்கி ஒரு பயணம். அவுலியாமார்களை தேடி அவங்களுடைய தர்காவை பார்க்குறதுக்காகவும் அவுலியாமார்களோட ஜியாரத்துக்காகவும் போகிறதுங்கிறது ஒரு தனி சுகம்தான். இப்போ நான் வந்திருக்கிறது சேரன் மகாதேவிலேருந்து நாகர்கோவில் போகிற ரோடு. இதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோடுக்குள்ளே தான் அந்த தர்கா இருக்குது. அதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துக்குள்ளே அந்த ரோட்டுக்குள்ளே இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரே ஃபுல்லுமே இந்த பனைமரங்களும் அதுக்கப்புறம் இந்த இயற்கை காட்சிகளும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துல இருந்து நின்றுட்டே இந்த ஆடுகளையும் பார்த்துட்டு இவ்வளோ ஆடுகள் மேய்கிறதையும் பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தோடு இங்கேருந்து நகர்ந்து போனேன். இந்த இடம் அத்தனையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயற்கை காட்சிகளோட அந்த மலை, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள், இது எல்லாமே நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது நான் இந்த தர்காவுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த தர்கா தெரிஞ்சுது. ரோட்லேருந்து பார்க்கும்போதே அந்த தர்கா தெரியும். இந்த தர்காவுக்குள்ளே வரும்போது இங்கேருந்து பார்க்கும்போதே இந்த தர்காவுக்குள்ளே எவ்வளோ மரம் இருக்குது, அந்த தர்கா சுற்றி எவ்வளோ இயற்கை சூழல் இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த கேட்டு திறந்துருக்கு. ஏன்னா உள்ளே தொழுகை பள்ளிவாசல் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் கேட்டு திறந்து வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உள்ளே ஃபுல் வியூ எடுக்கிறேன். இந்த ஃபுல் வியூவில் ஃபுல்லுமே மரங்கள் மட்டுமே நட்டு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நட்டு வச்ச மரங்கள் தான் இதெல்லாமே. ரொம்ப அழகாக இயற்கை சூழலோட ரொம்ப விசாலமான இடத்தோட எத்தனை மக்கள் வந்தாலும் ஜியாரத் செய்யலாம். இந்த இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இறைவன்கிட்ட துவா செய்துட்டு தொழுதுட்டு போகிறது அளவுக்கு இந்த இடத்துல வசதிகள் நிறையாவே இருக்குது. தொழுகைப்பள்ளி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடில் இருக்குது இல்லையா, அதுதான் தொழுகைப்பள்ளி. இந்த தொழுகைப்பள்ளி கெட்டது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தான் இந்த இடத்துல. ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டு பகுதிக்குள்ளே இங்கே தொழுகைப்பள்ளியை கெட்டுறது அப்படின்னுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இங்கேயே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல இருக்க தண்ணியை தான் இந்த தொழுகைப்பள்ளி கெட்டுறதுக்கு எடுக்கிறாங்க. இது சுற்றி பட்டியலாக இருக்குது. இங்கே மக்கள் தங்குறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. சிந்தா மதார் அப்படின்னுங்கிற இந்த தர்காவுடைய பெயர் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, சிந்தா மதார் அவுலியானுங்கிறவங்கள பற்றின ஒரு தர்காவை பற்றின ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். சிந்தையில் ஆழ்வார் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தையில் இருப்பார் அப்படின்னு. அது மேலப்பாளையத்தில் இவர் நினைவாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுவும் இங்கே ஒரு நினைவாலயம் தான். ஆனால் நினைவாலயம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமானதாக கிடையாது. எப்படி அப்படின்னா, இவங்களுடைய பிடி மணல் அப்படின்னுங்கிறது எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துல வச்சு கபர் மாதிரி கட்டி அவங்களுடைய நினைவால் இந்த இடத்துல தர்கா எழுப்பியிருக்காங்க. அதாவது நினைவால் எழுப்புறதுங்கிறது வேறு, அவங்களுடைய பிடி மணலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல கபர் மாதிரி உருவாக்கி அவங்கள நினைக்கிறதுங்கிறது வேறு. ஏன்னா நினைவுங்கிற இடத்துல அவங்களுடைய நினைவு சம்மந்தமாக அந்த விளக்கு மட்டும் போட்டு அவங்க ஞாபகமாக செய்வாங்க. ஆனால் இங்கே அவங்க பிடி மணலை வச்சு கபர் எழுப்பியிருக்கும்போது அவங்களே இங்கே வந்த மாதிரி தான், அவங்க இந்த இடத்துல வந்த மாதிரி தான் அர்த்தம். இந்த கபர் தான் சிந்தா மதார் அவர்களுடைய கபர். இது எங்கள் வேலைமானம் நடந்துகிட்ருக்கிறதுனால அந்த இதெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா காடு இல்லையா, அதனால இதுக்குள்ளே பூட்டி வச்சுருக்காங்க. மற்றபடி வேலைவானைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து உள்ளே அங்கே போட்டுருவாங்க. இங்கே ஏற்கனவே நான் வந்திருக்கும்போது கொஞ்சம் பேர் இங்கே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதும் அவங்க கொஞ்சம் இளைப்பாறதுக்கும் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. சுற்றி எல்லாமே நல்ல ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு சூழல் உள்ள இந்த இடம் தான். பாத்ரூம் அந்த சைடு கெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கிணறு. இந்த கிணறு தான், இந்த கிணத்துல இருக்க தண்ணி ரொம்ப அற்புதமானதாக இருந்தது. நான் குடிச்சு பார்த்தேன். சிந்தா மதார் அப்படிங்கிற இந்த தர்காவுடைய அர்த்தமும் விரிவாக்கமும் டீட்டெயில்ஸும் என்னென்னா, இங்கே இந்த பள்ளிவாசலை உருவாக்குனவர் அவர் எப்படின்னா, அவருக்கு குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ குழந்தையே இல்லாமல் இருக்கும்போது சிந்தா மதார் தர்காவுடைய இடத்துக்கு போய், அதாவது சிந்தா மதார் தர்கா சிந்தா மதார் எங்கே இருக்கார் அப்படின்னா, உண்மையாகவே குறும்பூர் அப்படிங்கிற இடத்துல பொறையூர் பக்கத்தில் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்குது. அங்கேருந்து அவருடைய பிடி மணலை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வச்சு தர்கா மாதிரி, அதாவது ஒரு கபர் மாதிரி எழுப்பி இங்கே தர்கா கட்டி அவருடைய பேரில் அவர் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இவருடைய பேர் வைக்கிறதா நேர்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது இந்த பிடிமணலை கொண்டு இங்கே தர்கா எழுப்புனது காரணமாக அவருக்கு முதல் குழந்தை பிறக்குது. அது ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு சிந்தா மதர் அப்படின்ற பேர் வைக்கும்போது அதை தொடர்ந்து 9 பிள்ளைங்க பிறக்குது. அதாவது 8 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது.
அந்த வம்சாவளியில் உள்ளவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தர்கா வந்து ஒரு 80 வருஷம் அப்படி இருக்கும். இது வந்து ரோட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மலை தான் இந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு இந்த வியூக்கு வந்து சரியான ஒரு சூப்பரான ஒரு காட்சி. ஸோ சிந்தா மதர் பள்ளிவாசலுங்கிறதுக்கான டீட்டெயில் இது தான். ஸோ வருஷம் ஜமாதில் அவர் பிறை அன்னைக்கு இங்கே வந்து 14 அன்று கொடியேற்றம் நடக்கும். ஸோ இங்கே வந்து மக்கள் கலந்துக்கலாம். இந்த தர்காவுடைய இதெல்லாம் எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஆனாலும் இந்த கதவை திறந்து பாபாவுடைய அந்த ஹபூரை நம்ம எடுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தபோது அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. உள்ளே எனக்கு திறந்து விட்டாங்க. விட்டுட்டு இந்த இதெல்லாம் இடையில பாபாவுடைய அந்த ஹபர் இருந்தது. நிஜமாகவே இங்கே வரும்போது ஒரு தன்மையான உடம்பை நான் உணர்ந்தேன். நிஜமாகவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதாவது நம்ம பாரத்தோடு வரும்போது இறங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. ஸோ இந்த தர்காவை பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில் பார்த்துருப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு இங்கேருந்து நான் விடைபெறுறேன். இந்த இடத்த விட்டு போகும்போது மனசே இல்லை. இங்கேருந்து அந்த மலையை பார்க்கும்போதும் இந்த மலைக்கு பக்கத்தில் இந்த ரோட்லேருந்து போகும்போதும் எந்த அளவுக்கு அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்கிறது பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் இங்கேருந்து போனேன். சேரன் மகாதேவியில் இறங்கி அங்கேருந்து நாகர்கோவில் போகிற பஸ்ஸில் புலன் குடியிருப்பில் இறங்கி இங்கேருந்து வந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.